ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிஒன். என்னோட நேம் சரவணன். நம்ம டைரக்ட் செல்லிங்கை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டைரக்ட் செல்லிங்கில் நிறைய பேர் இந்த பிளானை பார்த்து பிடிச்சி ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள், என்ன இதுவா, இதெல்லாம் பண்ணலாமா, நீ இப்போ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதாவது சொல்கிறத பார்த்துட்டு அவங்க பின் வாங்கிடுறாங்க. அவங்க எடுத்த முடிவு சரிதான், பட் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்கிறதுனால ஒரு சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, விலகிடுறாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க ஏன் நம்ம கூட சேர மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அடுத்தவங்க இப்படி நினைக்கிறாங்களே அப்படி நினைக்கிறாங்களேன்னு ஒரு சிலர் இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் ஒரு குதிரையில் ஒரு வாக் போனாங்களாமா. அதாவது அந்த பையனை, அந்த பேரனை குதிரையில் மேலே உட்கார வச்சுக்கிட்டு தாத்தா அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாக் போனாராமா. அதில் ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாமே பார்த்துட்டு, இங்கே பாரு இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை, தாத்தா ரொம்ப வயசானவர், அவர் நடந்து போயிட்டு பையன் பாருங்கள் மேலே உட்காந்துட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்து பேசினாங்களாமா. அடுத்த நாள் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணியிருக்காரு அந்த தாத்தா, சரி நம்ம உட்காந்துக்கலாம், பையனை நடக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா மேலே உட்காந்துட்டு பையன் கீழே குதிரையோடு நடந்து போகும்போது இன்னும் ஒரு சிலர் பார்த்துட்டு, என்ன தாத்தா வயசானவரை கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சின்ன பையனை நடக்க வைக்கிறாரு, சின்ன பையன் மேலே உட்கார வச்சு போகலாம்லேன்னு இன்னும் ஒரு சில 4 பேர் சொன்னாங்களாமா. அதை பார்த்துட்டு, என்னடா இதுவும் இப்படி சொல்கிறாங்களே, தப்பாட்டிருக்கு, நம்ம பண்ணுறது தப்பாட்டிருக்கு. நாளைக்கு என்ன பண்ணார், குதிரையும் நடக்க வச்சுக்கிட்டு இவன் பேரன் தாத்தா எல்லாருமே நடந்தே போனாங்களாமா. அதை பார்த்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, என்னடா இது 2 பேரும் நடந்து போகிறாங்க, யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போ இந்த கதையிலேருந்து நான் என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, என்ன நம்ம பண்ணாலுமே யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. நம்ம பண்ணுறது சரியா, நம்ம பண்ணுறதுக்கு காரணம் நமக்கு தெரியுதா, நம்ம பண்ணுறது ரைட் அப்படின்னா நம்ம பண்ணணுங்க. அடுத்தவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. நான் இந்த டைரக்ட் செல்லிங்கில் ஜாயின் பண்ண புதுசில் எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. உனக்கு எதுக்கு இது, நல்ல வேலையில் இருக்க, நல்லா படிச்சிருக்க, நீ யாராவது இதெல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சிலர் சேரலை, ஒரு சிலர் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் நான் எடுத்த முடிவு சரி, நான் ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால தான் இப்போ நான் உங்கள் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சுவிட்சர்லாந்து டூர் வந்திருக்கேன், ஒரு 6 days டூர் இந்த டைரக்ட் செல்லிங் மூலிமா தான் நான் வந்திருக்கேன். நான் ஜாயின் பண்ணியிருக்க கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்திருக்கோம். அப்போ நீங்களும் இந்த டைரக்ட் செல்லிங்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்களை நம்பி பண்ணுங்கள். இவங்க சேருவாங்க, அவங்க சேருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களால் முடியுமா, நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு தோணுதா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சிருக்கா, உங்களால் இது பண்ண முடியும்னு தோணுதா, உங்களுக்கு இது சரின்னு படுதா, நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. விஷ் யூ.